சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் 18வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப காட்சி என்னன்னா, ராமபிரானுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு பரதன் சென்று விடுகிறான். அயோத்திக்குள்ள போகல, வெளியில நந்தி கிராமம் என்ற பகுதி, அங்கே பாதுகையை எழுந்தருள பண்ணி பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகையின் தொண்டனாகவே அவன் வாழ்ந்து வருகிறான். 14 வருஷ வனவாசம் பூர்த்தி செய்து ராமன் வரக்கூடிய நாளை எதிர்நோக்கி காத்திருக்கிறான். இந்த பக்கம் என்னாச்சா, பாதுகைய பரதன்ட்ட கொடுத்து அனுப்பிட்டான் ராமன். இப்போ சீத்தை ராமனிடம் ஒரு விஷயம் சொல்றாளாம். அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையின் அனுபவம் தான் அயோத்தியா ஸ்பந்தம் 18வது ஸ்லோகம். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். நீதா ஸ்ரீ பரதேன பாத கமலத்ராணே ரதா பாதுகா தத்காரியம் கலயாமி சாகம் இதியா சம்பிரஸ்திதா ஸ்வாக்ரதா தாம் சீதாம் அவலோக்ய தத்ர தயிதாம் யத்தே முகே சம்பபௌ தன் மந்தஸ்மிதம் ஏவ சம்பிரதமிதம் தஸ்யா சமீபாவனௌ என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, இப்போ சீத்தை ராமனிடம் சொல்கிறாளாம், சுவாமி ஒரு விஷயம்னா என்னன்னு கேட்டான் ராமன். நீதா ஸ்ரீ பரதேன பாத கமலத்ராணே ரதா பாதுகா. சுவாமி, இதுவரை உங்க திருவடியில பாதுகா தேவி இருந்தா. பாத கமலத்ராணே ரதா, அவதான் உங்க திருவடி தாமரையில கல்லு முள்ளு குத்தாம பாத்துண்டா. ஏன்னா ராமன் திருவடியில எவ்வளவு மென்மையான திருவடி. மலர்மகள் கைவருட மலர்போதில் சிவந்தனர் சுவாமி தேசிகன். மகாலட்சுமி தாயார் கையால் வருடி விட்டா கூட பெருமாள் திருவடி கன்னி போயிடும், அவ்வளவு சாஃப்டான திருவடி. அந்த திருவடியில கல் முள் இதெல்லாம் குத்தாமல் பாதுகா தேவி பார்த்து கொண்டாள். இப்ப என்ன எடுத்துனா, நீதா ஸ்ரீ பரதேன, பரதாழ்வான் வந்து அந்த பாதுகா தேவியை கொண்டு போயிட்டான். அப்போ இனி அந்த வெறும் திருவடியோடு தானே ராமன் காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து செல்ல வேண்டும், காட்டிலும் மேட்டிலும் செல்ல வேண்டும். அப்போ எவ்வளவு கல்லு முள்ளெல்லாம் குத்தும். அதனால தற்காரியம் கலையாமி சாகம் இதி, சீதை என்ன சொன்னாளா, அந்த காரியத்தை இனிமே நான் பாத்துக்கிறேன்னா, உங்களுக்கு நானே பாதுகையாக இருக்கிறேன்னா. பாதுகை என்ன பண்ணும், திருவடியில கல்லு முள்ளு குத்தாம பாத்துக்கும். சீதை எப்படி இருப்பான்னா, யா சம்பிரஸ்திதா ஸ்வாக்ரதா, உங்களுக்கு முன்னாடி நான் போயிடுறேன் சுவாமி, தரையில ஏதாவது கல்லு முள்ளு இருந்ததுன்னா அந்த கல்லையும் முள்ளையும் என் பாதத்தில் நான் வாங்கி கொண்டு உங்க திருவடியில எந்த கல்லும் முள்ளும் குத்தாமல் நான் பார்த்து கொள்கிறேன். அதனால சம்பிரஸ்திதா ஸ்வாக்ரதா, முன்னாடி போயிட்டா சீதைன்னார். இதுக்கு வால்மீகி ராமாயணத்திலும் ஒரு பிரமாணம் உள்ளது. என்னன்னா, சீதையே ராமனிடம் வனவாசம் புறப்படும் போது சொல்றா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான் எதி துவம் பிரஸ்திதோ துர்கம் வனம் அத்யைவ ராகவா. நீங்க காட்டுக்கு போகணும் தான் முடிவெடுத்துட்டேன்னா, உங்களுக்கு முன்னாடி நான் போறேன். மிருதுனந்தி குஷகண்டகான், உங்கள் திருவடிகளிலே இந்த கல்லும் முள்ளும் குத்தாமல் நான் பார்த்து கொள்கிறேன்னு சொன்னாள். பாதுகா சகஸ்ரத்திலும் சுவாமி தேசிகன் இதே ஸ்லோகத்தை, இதே மாதிரி ஒரு ஸ்லோகத்தை அமைத்திருக்கிறார். என்னன்னா, அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருதுனந்தி குஷகண்டகான் இதி சீதாபி யத்விருத்திம் இயேஷ பிரணமாமி தாம் என்று தேசிகனும் சாதிச்சிருக்கார். ஆகையினால சீதை என்ன சொல்லிட்டாலும், புன்னகை ராமாயணத்துல வில்லூர் சுவாமி சாதிக்கிறார், நான் முன்னாடி போறேன், நான் காலில் கல்லையும் முள்ளையும் வாங்கிக்கிறேன், உங்கள் திருவடியில அது குத்தாம பாத்துக்கிறேன். பாதுகையோட டியூட்டி அதானே, கல்லு முள்ளு குத்தாம தானே பாத்துக்கணும். அத திருவடியில இருந்து பண்ணா என்ன, முன்னாடி போய் பண்ணா என்ன, நானே உங்களுக்கு பாதுகையாகி விடுகிறேன்னு சீதை சொல்ல, தாம் சீதாம் அவலோக்கிய தத்ர தயிதாம் எத்தே முகே சம்பபௌ. ராமா, அப்போது உன் மனைவியான சீதையை பார்த்து தன் மந்தஸ்மிதமேவ சம்பிரதமிதம், அப்ப நீ பூத்த அதே புன்னகையைத்தான் இப்போதும் காட்டிக்கொண்டு தஸ்யா சமீபாவனௌ, அந்த சீதைக்கு அருகிலேயே வடுவூரிலே நீ விளங்குகிறாய்கிறார். ஏன்னா வடுவூரிலும் சீதையோடு தானே ராமன் விளக்குகிறான். அப்ப ராமன் முகத்தில் திகழும் அந்த புன்னகை எதுனா, முன்பு சீதை ராமனை பார்த்து சித்திரக்கூட்டத்தில் இருக்கும் காலத்தில், சுவாமி உங்க கால்ல கல்லு முள்ளு குத்தாம பாதுகா தேவி தான் பார்த்துண்டா, அவளை பரதன் கொண்டு போயிட்டான், இனி உங்கள் முன்னே நான் நடந்து என் கால்ல கல்லு முள்ள வாங்கிண்டு உங்க திருவடியில் அவை குத்தாமல் பார்த்து கொண்டு பாதுகையின் பணியை நான் முன்னே போய் செல்கிறேன்னு, முன்னே சென்று பாதுகையின் பணியை நான் செய்கிறேன்னு சீதை சொன்ன போது
ராமா, உன் முகத்தில் தோன்றிய அதே புன்னகை, சீதையை பார்த்து நீ பூத்த புன்னகை, அதைத்தான் வடுவூரிலும் உன் திருமுகத்திலே திகழ விட்டு கொண்டு திகழ்கிறாய் என்று ரசிக்கிறார் வில்லூர் சுவாமி. இப்ப 3 விஷயங்கள். இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, சீதையே பாதுகையாகிறேன் என்று சொன்னாள் அல்லவா, அந்த சீதையின் பெருந்தன்மையை பார்த்து, சீதையின் பதிபக்தியை பார்த்து ராமன் பூத்த புன்னகை, அது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, பாதுகையை பிராட்டியின் வடிவமாகவே சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. பாதுகை நம்மாழ்வார் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மறுபுறம் பாதுகா தேவியை பிராட்டியின் வடிவமாகவும் சொல்வதுண்டு. மஞ்சுராமாயணத்துல வில்லூர் சுவாமி அதை ரசிக்கிறார். என்னன்னா, குஷகண்டன மர்தனம் புரப்பதீநாதஸ்ய விதன்வதீவனே அவனீதல மஞ்சுலாலிதா தனுமத்யா தபனீய பாதுகா. சீதா தேவியும் பாதுகா தேவியும் ஒண்ணுன்னார். எப்படின்னு கேட்கிறேடா, குஷகண்டன மர்தனம் புரஹா, ராமன் நடந்து போகும்போது கல்லு முள்ளு குத்தாம 2 பேரும் பாத்துக்கிறேன்னு சொன்னா. அப்புறம் அவனீதல மஞ்சுலாலிதா, 2 பேரையும் பூமி தேவி கொஞ்சிண்டே இருப்பாளாம். பாதுகா தேவி ராமன் நடக்கும்போது பூமி கொஞ்சராப்புல இருக்கும். சீத்தை பூமி தேவியின் மகள்ங்கிறதுனால பூமி தேவி சீத்தையை கொஞ்சிக் கொண்டே இருப்பாள். மேலும் தனு மத்தியா, பாதுகையும் நடுவுல சிறுத்து இருக்கும், இடையில் சிறுத்து இருக்கும். சீத்தையும் சிறுத்த இடையோடு கூடியவள், அதனால சீத்தை தான் பாதுகை. அதனால பாதுகா தேவியை பிராட்டியின் வடிவமாகவே நாம் காண வேண்டும் என்று சொல்வதுண்டு. அதைத்தான் இந்த புன்னகையின் வாயிலாக ராமன் தெரிவிக்கிறான். ஏன்னா அவளே பாதுகையா இருக்கேன்ட்டா, சரி என்று ராமனும் அதை அங்கீகரிக்கிறான் என்பது இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. பிராட்டியும் சில சிச்சுவேஷன்ல பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறாள் என்பது செய்தி. இனி இதை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தையே சேவிச்சுடுவோமே. நீதா ஸ்ரீ பரதேன பாத கமல திராணே ரதா பாதுகா தத்காரியம் கலயாமி சாகம் இதியா சம்பிரஸ்திதா ஸ்வாக்ரதா தாம் சீதாம் அவலோக்கிய தத்ர தயிதாம் யத்தே முகே சம்பபௌ தன் மந்தஸ்மிதம் ஏவ சாம்பிரதமிதம் தஸ்யா சமீபாவனௌ என்று சொல்லி பாதுகா தேவியோடு கூடிய சீதாராமர்களை வழிபடுவோருக்கு லக்ஷ்மி கட்டாட்சமும் கிடைக்கும், பாதுகை நம்மாழ்வாருடைய அனுகிரகமும் கிடைக்கும். அப்போ ஒரு புறம் நம்மாழ்வாருடைய அனுகிரகம், இன்னொரு புறம் மகாலட்சுமி சீதையின் அனுகிரகம், ரெண்டுமே இந்த ஸ்லோகத்தை சேவித்து புன்னகையை ரசிப்போருக்கு கிடைக்கும். இனி அடுத்த ஸ்லோகத்தோடு அயோத்தியா ஸ்பந்தத்தை நாம் நிறைவு செய்ய உள்ளோம். எப்படி நிறைவடைகிறது அயோத்தியா ஸ்பந்தம்ங்கிறத அடுத்த பகுதியிலே காண்போம். நன்றி, வணக்கம்.